வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு சிறப்பான தலைப்பை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு வீட்டிலும் வாஸ்து அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டது ஹாலுங்கிறது நம்ம வசிக்கின்ற இடம். நிறைய பேர் என்ன தூங்கி எழுந்திரிக்கிறப்ப பெட்ரூமில் இருப்போங்க, மீதி நேரம் பூரா ஹாலில் தான் இருப்போம். உட்காந்துட்டு பேசுகிறது, ப்ளே பண்ணுறது, டிவி பார்க்குறது, ஒரு மீட்டிங், எல்லா விஷயங்களும் நம்ம ஹாலில் தான் பண்ணுவோம். ஹால் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு இடம். அது தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது பெட்ரூமில் தூங்குவோம். முழித்து கொண்டு இருக்கின்ற நேரம் பூரா ஹாலில் தான் செலவு பண்ணுவாங்க. பெண்கள் சமையல் கட்டில் செலவு பண்ணுவாங்க அதிக நேரம், தூங்குகிற நேரம் பெட்ரூம். இந்த மாதிரி அவங்களுக்கு மாறும். சில நேரங்களில் ஹால்லையும் அவங்க நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். அதனால் ஹால் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹால் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். சதுரமாக இருக்கலாம் ஹால், அல்லது செவ்வக வடிவாக இருக்கலாம், தப்பு இல்லை. அதில் இந்த ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மூளை நீட்டின மாதிரி இருக்கும். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 16க்கு 16ன்னு ஒரு ஹால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. 16க்கு 16ங்கிற ஹாலில் இப்போது உங்களுக்கு ஒரு சில இடத்துல அக்னி மூலை மட்டும் வளரும். சமையல் ரூம் தள்ளி போட்டிருப்பாங்க. அந்த இடம் ஹால்லேருந்து அப்படியே கொஞ்சம் அச்சா போகும். அதுலேருந்து ஆர்ச் உள்ள தள்ளி போட்டிருப்பாங்க. ஆர்ச்சுக்குள்ளே போனால் சமையல் கட்டு. அப்படி ஒரு ஹால் இப்படி இருந்து தெற்கு பகுதியில் அக்னி மூலையில் ஒரு 6 அடி வளர்கிறது, 4 அடி வளர்கிறது அப்படின்னா அந்த ஹால் சிறப்பான ஹால் தான், தவறு கிடையாது. அதே போன்று சில இடங்களில் ஹால் உள்ளே இருக்கும். ஹால் எடுத்ததே ஹால் வராது. ஃபோயர்னு ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. முன்னாடி வந்ததே உட்கார வச்சு பேசி அனுப்புறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அல்லது சின்னதாக ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி குட்டியாக வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்தோடனே தான் ஹால் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபோயர்கிட்ட வடக்கில் ஈசானி மூலை ஒரு 4 அடி 3 அடி வளர்ந்த மாதிரி இருக்கும். இந்த 16க்கு 16 ஹால் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு 8 அடிக்கு ஒரு 4 அடி வளர்ந்துருக்குது. 8க்கு 4ங்கிற மாதிரி வளர்ந்துருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈசானி மூலை, வடக்கு ஈசானி மூலை வளர்கின்ற பொழுது மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். அதுவும் சிறப்பானது. அப்புறம் எங்கே வளரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழக்கில் ஒவ்வொரு சமயம் ஹால் சென்ட்ரு பகுதிக்கு வந்துடும். கிழக்கு பகுதியான வீடாக இருக்கும். கிழக்கு பகுதியில் ஃபோயர் மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே ஹால் வரும். அப்போ கிழக்கு பகுதியில் அந்த சமையல் கட்டுக்குமே அந்த டைனிங் ஹாலுக்கெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஈசானி மூலையில் மட்டும் கிழக்கினுடைய வடக்கு ஒட்டி ஈசானி பகுதியில் 8க்கு 10, 8க்கு 8, 8க்கு 6, 4 ஏதோ ஒரு அளவு வளர்ந்திருந்தால், அந்த இடம் ஹால் வளர்ந்திருந்தால் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும், நன்மையை தரும். இப்போது வடக்கில் வளரலாம், கிழக்கில் வளர்ந்துச்சு, அதே மாதிரி தெற்கில் வளர்ந்துச்சு ஹால். அதுபோலவே மேற்கு பகுதியிலும் ஒரு ஹாலில் பூஜை ரூம் வச்சுருப்பாங்க. அந்த இடம் மட்டும் சொனங்கி இந்த பெட்ரூம் வந்திருக்கும். இந்த இடம் கொஞ்சம் ஹால் எச்சா போகும். 16க்கு 16 ஹாலு அதே சைஸுக்கு தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஒரே மாதிரி புரியும். அப்போ மேற்கு பகுதியில் ஒரு 8க்கு 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹால் வளருது அப்படின்னா, அந்த இடத்துல 8க்கு 4, 4க்கு 8 அந்த இடத்துல வாயு மூலை வளருது அப்படின்னா அந்த வளர்ச்சி ஹாலுக்கு மிக மிக சிறப்பானது, நல்லதை தரும். இப்போ இதனுடைய சிறப்பான விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டோம். எங்கெங்கே சார் வளரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு பகுதியில் அக்னி மூலை ஹாலுக்கு வளரக்கூடாது. தெற்கு பகுதியில் நெருதி மூலை எனப்படுகின்ற தென்மேற்கு பகுதி வளரக்கூடாது. மேற்கு பகுதியில் அதுபோலவே மேற்கு பகுதியில் நெருதி மூலை வளரக்கூடாது. வடக்கு பகுதியில் வாயு மூலை எனப்படுகின்ற வடமேற்கு பகுதி வளரக்கூடாது. இது ஹாலினுடைய ரகசியம். நிறைய பேர்த்துக்கு எப்படியோ கட்டுனா சரின்னு கட்டிடுவாங்க. போனால் மிஸ்டேக் அப்படிங்கிறது என்னென்ன கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாதுங்க. அவ்வளோ எடுக்கலாம் ஒரு வீட்டில், அவ்வளோ மிஸ்டேக் வரும். அதனால் இது எல்லாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். பிளான் வாங்கும்போதே வாஸ்து பிளான்ங்கிறது பக்காவாக வாங்கி பக்காவாக கட்டணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹாலுக்குரிய விஷயத்தை பேசிக்கிறோம். அப்புறம் இதில் சோஃபா, உட்காரக்கூடிய சேர்ஸ், இதெல்லாம் இன்றைக்கி சோஃபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல வெயிட் வருதுங்க. ஒரு 100 கிலோக்கு மேலே தான் இருக்கும். ஒரு 3 பேர் உட்காரதெல்லாம் பார்த்தா தூக்கும்போது 60 கிலோ 100 கிலோக்கு மேலே தான் வந்துடுது. வெயிட்டை பொறுத்து, அவங்க செய்கிறத பொறுத்து. சில பேர் இரும்புலையும் அமைச்சு பண்ணுறாங்க. வசதிக்கு ஏற்பட்ட மாதிரி சொல்லி பயங்கரமான வெயிட்டாக செஞ்சுக்கிறாங்க. உட்காந்தா குஷன் வரணும், அது வரணும், நிறைய மாடல் மாறிட்டே இருக்கும். என்ன மாறினாலும் சரிங்க, வடக்கு செவுத்தில் ஒட்டி சோஃபாவை போடக்கூடாது. கிழக்கு செவத்தை ஒட்டி சோஃபாவை போடக்கூடாது. ஹாலில் இடமே இல்லை சார், அவ்வளோதான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சோஃபா செட் போகிறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. பெட்டரான ஐடியா. சோஃபாவை கொண்டு போய் கிழக்கிலையும் வடக்கிலையும் முட்டி போகிறதுனால இதனாலேயே சில பேர்த்துக்கு ஃபினான்சியல் பிரச்சனை வருகிறது. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க. ஒரு வீடு பார்த்தா வாஸ்துப்படி தான் இருக்குது. போகிற பக்கம் பூரா இப்போ வாஸ்துங்கிறது ஓரளவுக்கு கட்டிடுறாங்க.
கட்டின வீட்டில் நல்லா வரலைன்னு சொல்லி தான் நிறைய பேர் பார்க்குறக்கே கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் நாம் கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு சும்மா ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேங்க. ஹாலில் கிழக்கு செவுத்தையொட்டியோ வடக்கு செவுத்தையொட்டியோ பெரிய வெயிட்டுள்ள சோஃபா செட்டு போடக்கூடாது. ஒரு வீட்டில் பார்க்கும்போது மீன் தொட்டி சும்மா அருமையாக வச்சுக்கிறாங்க, 5 அடி லென்த். இப்படி பார்த்தீங்கன்னா வித்து ஒரு 2.5 அடி மீன்கள், பெரிய பெரிய மீன்கள் ஒரு 4 கால் பெருசாக வச்சு ஆங்கிள் வச்சு பெரிய மீன் தொட்டி வச்சு அழகாக வச்சு கலர் கலராக மீன் போகுது, லைட் எரியுது, ஜம்முன்னு வச்சுக்கிறாங்க. எங்கே வச்சுருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா டோட்டல் வீட்டுக்கு அக்னி மூலை இந்த ஹாலினுடைய மையப்பகுதியில் கீழே கொட்டி வச்சுட்டாங்க. உள்ளே வந்தது இப்படி உட்காந்து பார்க்குறோம். அதுக்கு இந்த பக்கம் டிவி செட்டு தெற்கு அக்னி மூலையில் இப்படி பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கே தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம போனால் மீனுக்கும் வாஸ்துக்கும் தொடர்புள்ளதா இப்படியெல்லாம் கேட்குறாங்க. இப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மீனுக்கும் வாஸ்துக்கும் தொடர்பு இல்லை. வீடுங்கிறது பிரபஞ்சம், பஞ்சபூதத்துக்கும் வாஸ்துக்கும் தான் தொடர்பு இருக்குது. ஒரு மீனினாலேயோ ஒரு ஆட்டுனாலேயோ ஒரு மாட்டுனாலேயோலாம் வாஸ்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனால அதெல்லாம் செட் ஆகாது. மாடு கட்டுற இடத்துல வைக்கணும், நாயை வெளியே தான் வைக்கணும். சில பேர் நாயை பெட்ரூமில் வச்சுக்கிறாங்க, இதுவும் தவறு. அந்தந்த உயிரினங்கள் எதற்காக படைக்கப்பட்டதோ அதனுடைய இயற்கை தன்மைக்கே கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு எதிர்மறையாக செல்லும் பொழுது இவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறை சிந்தனைகள் கண்டிப்பாக வரும். ஆகவே கண்டிப்பாக வாஸ்து என்பது ஒரு ஹாலில் மட்டும் நான் பேசக்கூடிய விஷயம் இல்லைங்க. ஒரு ஹால் எவ்வளவு சொல்கிறோம்னா எவ்வளவு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா போகிற இடத்துல எவ்வளவோ விஷயங்கள் நம்ம புதுசாக கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆகவே ஹாலை சரியாக கட்டி சரியான முறையில் வாழ்ந்து சூப்பராக எல்லாரும் அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.